வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி என்ன சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண சாப்பாடு தான். தீபாவளிலாம் முடிஞ்சு என்னத்தான் தீபாவளி வந்ததும் தெரில போனதும் தெரில. நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன சாப்பாடு பார்த்தீங்கன்னா பீட்ரூட்டு பொரியல், மட்டன் பிரியாணி, அவிச்ச முட்டை ரெடியாக இருக்குது. அது போத்துக்க காணப்பயிறு ரசம். அதாவது காணப்பயிறு ரசம் சாப்பிட்டா உடம்புக்கு அவ்வளோ நல்லது நண்பர்களே. இதுதான் காணப்பயிறு ரசம், உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரெண்டாவது இந்த தொந்தி 30 பேர் தான் கரைச்சிடும், ஊற்றி அடிக்கணும் ஃபுல்லாக ஊற்றி அடிக்கணும் நண்பர்களே. கொஞ்சம் நேரம் ஊறட்டும் சோறு, இந்த காணப்பயிறு ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் புரட்டி அடிக்க வேண்டியதான். இந்த தக்காளி உரம் பிறக்கி எடுத்துட வேண்டியது. அதெல்லாம் எவ்வளவு சாப்பிடுவேன், மூட்டு வலி வந்துடும் ரொம்ப சாப்பிட்டோம்னா. அப்படி வச்சிட வேண்டியதான். இதை அப்படியே பிணைஞ்சி வச்சிட்டோம்னா நல்லா ஊறினா இன்னும் டேஸ்ட்டாக இருக்குது, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே ஊறணும், இப்படி பிணைஞ்சி வச்சிடணும். உடம்புக்கு அவ்வளோ நல்லது நண்பர்களே. டெய்லி கூட சாப்பிடலாம் இந்த காணப்பயிறு ரசம். நான் ஹீட்டு ஒரு வாரத்துக்கு ஒரு 2 நாள் 3 நாள் சாப்பிட்லாம். ஆஹா, அருஞ்சுவை அப்படி இருக்குது. ஓ, கொஞ்சம் ஊற்று ரசத்தை. மிளகா உளுந்துடும், அப்படி உளுந்துடும். நல்லா ஊற வச்சிடணும் நண்பர்களே. ஊற வச்சதுக்கப்புறம் சாப்பிட்டா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி ஊற வச்சிடணும். ஓகே, இப்போ பிரியாணி சாப்பிட்ருவோம். மட்டன் பிரியாணியை, அவிச்ச முட்டை, மட்டன் பிரியாணி. சுட சுட ஒரு பீஸை கொடுக்கானா? என்னடி சொல்கிற? ஆஹா, உண்மையிலே யார் சாப்பாடுது? சூப்பராக இருக்குமா? சாப்பிட்டு படத்தை கிளம்பிட்டேன், பைசன் படத்துக்கு. நண்பர்களே, இப்போ சாப்பிட்டு முடிச்சோன்னா படத்தை கிளம்பிட்டேன், பைசன் படத்துக்கு. வரதுன்னா வாங்க, தியேட்டரில் மீட் பண்ணுவோம். சூப்பராக இருக்கும். உண்மையிலே மட்டன் பிரியாணி பேருக்கு தான், ஒரு மட்டனாக கொடுக்கணும். ப்ளைன் பிரியாணி, மட்டன் சாறு மட்டும் ஊற்றி பிரியாணி பண்ணிட்டு. அப்படியா? உங்கள் அக்கா விதவிதமாக செய்வாங்க. நல்லா இருக்கு. முட்டை இல்லை வீட்டில்? ஏ, தீபாவளி வந்து போனதில்லைப்பா. தீபாவளி 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 தீபாவளினாங்க. நேற்று முழுக்க வெடி போட முடியாமல் போச்சு, மழை பெஞ்சு. நம்ம வெடி போடல, மக்களை சொல்கிறேன் பாவம். இன்றைக்கி இந்த மோடமாக தான் இருக்குது, மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன்டி. இந்த நேரம் துணியை காயட்டும், அதுக்கப்புறம் மழை. நல்லா இருக்குமா? நீ சாப்பிடு, முடியப்போம். நீ தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறம் நீ அடுத்து பொங்கல் வாங்க. பொங்கல் ஆனால் வர்றது தெரியாது, போகிறது தெரியாது, ஈஸியாக வந்து 2 மாதம் தான். விசேஷ நாள் வேறு. கிறிஸ்துமஸ் வருங்களா? நியூ இயர் வரும். ஆமாம், இன்னி ஃபுல்லாக அப்புறம் திங்கள் வரும், செவ்வாய் வரும், புதை வரும், வியாழ வெட்டி சனி ஞாயிறு. பேசுகிறா வச்சு. நல்லா இருக்கு நண்பர்களே. சூப்பராக இருக்குது பிரியாணி. மட்டன் பிரியாணி வெறும் பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி தான் இருக்குது.
மட்டன் தான் இல்லாத இருக்கு. அடாடாடா, என்ன மட்டன் பிரியாணி கிட்டன் பிரியாணி நல்லாவே இல்லை. இது சூப்பராக இருக்குது. ஆஹா, வச்சரியா நல்லா இருக்கு. இதார் வச்சது? இது அக்கா நாகராணி. நல்லா இல்லை. நல்லா இருக்கு நல்லா இருக்கு திண்டு விட்டு அது சாப்பிடவும் நல்லா இருந்துச்சு. இப்போ நல்லா இல்லை. இதெல்லாம் தூக்காங்க. செம்ம டேஸ்ட் அப்படி. மழை புலம் தெரிய போது ஒரு மரியாதை எடுத்து ஓடி அந்த ரோடு. மழைக்காலம் வந்து அது ஒன்றுமே கஷ்டம். நண்பர்களே, காணப்பயிறு வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது. கொள்ளு அக்கா என்னது மாறி விட்டானா? பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. உடனே சும்மா செம்ம டேஸ்டாக இருந்துச்சு. உங்க அக்கா பீஸை பூரா ஒளிச்சு வச்சுக்கிடுச்சியா? வெறும் மட்டன் பிரியாணி தக்காளி சோறு மக்களே நம்பாதீங்க. பாவியா இப்போதான் வந்து சொன்னா மட்டன் பிரியாணி சொன்னா. ஏண்டி என் தம்பி கொடுக்காமையா? போய் சொல்லாதீங்க. மட்டன் பிரியாணி பீஸை பூரா ஒளிச்சு வச்சு ஒரு முட்டையும் கொஞ்சோண்டு சோறு கொடுத்தேன் என் மகளுக்கு. பாத்தீங்களா? என் தம்பிக்கு கொஞ்சம் சாப்பிட்டு நான் சாப்பிடவே இல்லை. இந்த அப்படியே இருக்கு. அப்படியே இருக்கு. அப்ப காணா அப்படியே இருந்ததை காணாம வீடியோ பார்த்தா தெரிஞ்சு வரும்ல. ரொம்ப பிரமாதமா இருந்துச்சுக்கா. ரொம்ப டேஸ்ட். பொய்ய அள்ளி விட்டு நான் போன உடனே இல்ல வீடியோ பார்த்தா தெரிஞ்சும்ல. சாப்பிடும் போதே சொல்லிட்டாரு ரொம்ப டேஸ்ட். ரொம்ப பிரமா டேஸ்டா இருக்கு. ஆனா பீஸை மட்டும் காணாம. அதுக்கப்புறம் ரசஞ்சோரை சாப்பிட்டுட்டு என்னையா சொன்ன? என்ன சொன்னுச்சு? நல்லா இல்லையா? நல்லா இருந்துச்சு. ஏதோ சொல்லியிருக்க பாத்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போன வந்து இப்பதான் காட்டினேன். மாமாட்ட காட்டுறாங்க. என்கிட்டே காட்டலாம் என்ன வரைக்கும் அப்படியே வாங்கிட்டு போயிட்டேன்லம்மா. இன்னும் எதையுமே போடல போல. நண்பர்களே, மாப்பிள்ளை ஆப்பிள் சொல்லி எடுத்துட்டாரு. மாசம் மாதிரி ஆப்பிள் எடுத்துட்டியா? எடுத்துட்டு என்கிட்ட கூட காமிக்கிறா. அப்படியே ஊருக்கு தலை தீபாவளிக்கு போயிட்டேன். ஆமா, தலை தீபாவளிக்கு போயிட்டேன். வந்துருக்கேன். கொண்டாந்து மாமாட்ட அக்காட்டெல்லாம் காட்டணும். நானு மாப்பிள்ளை மாசம் மாதிரியும் பைசன் படத்தை கிளம்பிட்டான். இப்ப எங்கேயோ போற மாதிரி படத்துக்கு போறதே இந்த ஆர்வமா? டிக்கெட் போட்டிருக்காங்க. வரக்கூடாது 12 மணிக்கு போகணும்ல. ஏண்டி நீ சொல்லிக்கிட்டு நல்லா இருந்து நல்லா இருந்து நினைக்க முடியாது. உண்மையத்தானே ஐயா சொன்னோம். நல்லா இருக்குன்னு தானே ஐயா சொன்னேன். சொல்ல கூட செல்ல காட்டிடுவேன். இது வாடா நண்பர்களே, பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை ஐஃபோன் எடுத்துட்டாரு. ஒன்றும் பண்ண முடியாது. பாரு தனுஷ ஏடா ஏன் போட்டு வைக்க மாட்டியாடா? நான் நடிகர் தானடா. பாரு நண்பர்களே, இது என்னடா சொல்லு? 15 ப்ரோ மேக்ஸ் எடுத்துருக்காப்புல மாப்பிள்ளை. அதனால இன்னைக்கு எனக்கு ட்ரீட் வைக்கிறாப்புல. பைசன் படத்தை கூட்டி போயிட்டு பிரியாணி வாங்கி கொடுத்து மதியம் சாப்பிட விட்டு வருவாப்புல. அப்படிதாடா? செல்லு எடுத்து நீ மேலே காட்டுறீ. செல்லு எடுத்தது சரி கிளம்புமா? மணி எத்தனை ஆயிடுச்சுல? அப்படியா? எத்தனை மணிக்கு போவோம்? சரி ரைட்டு, இந்த வரேன். ஓகே. பாத்ரூம் போயிருக்கா?
டேய் ஏரியாக்களை போயிடாங்கடா. ஒரு வாரம் பாத்ரூம்ல இருக்கடா வாங்கடா. ஐயோ பாவம் 10 நாள். பாவம் சொல்லு வீடியோல குண்டுகளாக முடியலைன்னு. மாமா குண்டுகளாக முடியல நண்பர்களே. குளுக்கோஸ் ஏற்றி பூரா வயிறு ஃபுல்லாக குளுக்கோஸ் ஏற்றி செப்டிக் ஆகி போச்சு. பாத்ரூம் போகாமல் சுகர் இல்லை, குளுக்கோஸ் ஏற்றி போக மாட்டுது பாத்ரூம். என்னென்ன மருந்து கொடுத்து பார்த்தோம் போல. இன்னைக்கு காலையில் பாட்டிக்கு விளக்கெண்ணெய் கொடுத்தாச்சு, விளக்கெண்ணையை. இப்போதான் ஒரு வாரம் பார்த்து போய் போகுது நண்பர்களே. ஐயோ இன்னைக்கு ஏரியாவே வீடு விட போகுதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் அங்கே போகக்கூடாது. அப்பா குண்டுகளா ரொம்ப முடியல நண்பர்களே. இப்போ தான் சரியாச்சு. இன்றைக்கி தான் பாத்ரூம் போகுது ஒரு வாரம் கழிச்சு. ஏகடா போகலையா அதுவும் போயிட்டு போயிட்டு சும்மாவே வரலையாவா? சிரமம் தான். ஓகே நம்மளே மற்றபடி நீங்கள் கூட மதுரை மைசமணி பிரியாணி சூப்பராக இருந்துச்சு நம்மள. நல்லா இருந்துச்சு பிரியாணி. ஓகேடா ஹெல்மெட் போட்டு பாய் நண்பர்.